Daily. Taste the Daily. அவர் இறந்த போனவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி பேசுவார், இப்போ தந்தை பெரியாரை தொட்டிருக்காரு. இதில் என்ன அவருக்கு மகிழ்ச்சின்னு தெரியல. அதை தவிர்க்கிறது தான் அவருக்கு நல்லது, அவருடைய இயக்கத்துக்கும் நல்லது. ரங்ஷன் விவகாரம் குறித்து அண்ணாமலை மத்திய அமைச்சர் பேசியிருக்காரு. நாளைக்கு மக்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், இறுதியான ஒரு அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு. அவர் எங்கே பேசியிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குது. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பார், அவங்க எடுக்க முடியாது. இதெல்லாம் பாகிஸ்தானா? இது இந்தியா. இது நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றிய அரசு செஞ்சிட முடியாது. அவங்களுடைய கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறதுல, மத்திய தொகுப்பில் இருக்கிறதுல அவங்க பண்ண முடியும். இப்போ மாநில சுயாட்சி இந்த தத்துவம்லாம் எங்கே இருக்குது? இவங்க பேசுகிறத பார்த்தா அதெல்லாம் இருக்குதானே தெரியல. ஆகையால் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வலிமையானது. அதையெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாட்டில் திணிக்க முடியாது. அதற்கு பல முன்னுதாரணங்கள் இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் விஷயத்தில் கொட்டு வைத்திருக்காங்க. நீங்கள் முடிவெடுக்கிறீங்களா, நாங்கள் எடுக்கணுமான்னு சொல்லியிருக்காங்க. பல மாநிலங்களில், பஞ்சாபில் நடந்திருக்கு அது மாதிரி. ஆகையால் இதையெல்லாம் திணிக்க முடியாது. மாநில அரசுக்கு உட்பட்டது. அவர்கள் என்ன தீர்மானம் போட்டாலும், யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை நடைமுறைப்படுத்தும் இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்குது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக சட்டப்பேரவையில் நாங்கள்லாம் இருக்கும்போது சொல்லியிருக்காரு, அது வராது, ஒரு வேளை அது வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே என்ன சொல்லணும்? இது அரசியலாகிட்டே இருக்கார். அண்ணாமலைக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போது நான் பேட்டி கொடுத்ததை வச்சு கட்சித்தீவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. இது என்ன கட்சித்தீவை பற்றி பேசுகிறவர் ஏன் அருணாச்சல பிரதேசம் பற்றி பேச மாட்டுறாரு? அருணாச்சல பிரதேசன்றாலே இந்த நம்ம நாட்டில் இருக்கா, ஒரு அங்கமாக இல்லையா? எத்தனை ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் இந்த 10 ஆண்டுகள் மோடியோடைய ஆட்சியில் மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. வாயை திறந்துருக்காங்களா அது வரைக்கும்? அது மாதிரி இருக்குதான்னு அவர் கேளுங்க. சீனா அவங்க கிளைம் பண்ணுறது அருணாச்சல பிரதேசம் எங்களது, லடாக் எங்களது, மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமத்தையும் ஆக்கிரமணம் பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஆனால் அந்த இந்திரா காந்தி அப்படி பண்ணல. 4000 சதுர கிலோமீட்டரை எடுத்து வெறும் 0.75 சதுர கிலோமீட்டர் தான் கச்சத்தீவை கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படி பெரிய சக்தி வாய்ந்த இலங்கை கிட்ட போயிட்டு அண்ணன் இந்திரா காந்தி நடுங்கி போய் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்கிறார், நடுங்கி கொடுத்தாங்கன்றாரு, அச்சப்பட்டு கொடுத்தாங்கன்றாரு, தாரை வார்த்தை கொடுத்தாங்கன்றாரு. என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு நாகரிகம் வேணாம்? இவர் உண்மையாக வாஜ்பாயை நேசிக்கின்றவராக இருந்தால், வாஜ்பாயை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால், அதே வாஜ்பாய் என்ன சொன்னார் அண்ணன் இந்திரா காந்தியை பார்த்து? இந்த தேசத்தின் துர்காதேவினார். சொன்னாரா இல்லையா? யார் துர்காதேவி? துர்காதேவிலாம் இந்திய நிலப்பரப்பை விட்டு கொடுக்குறவங்களா? அப்போ துர்காதேவியை கொச்சைப்படுத்துகிறாரா அண்ணாமலை? வாஜ்பாய் தானே சொன்னார். காங்கிரஸ் கட்சியில் யாரும் சொல்லலையே அண்ணன் இந்திரா காந்தியை போய் துர்காதேவின்னு. இப்போ துர்காதேவியோட வரலாறுன்னா இவங்க தானே துர்காதேவியை உழுந்து கும்பிட்றவங்க. அப்போ துர்காதேவின்னு வாஜ்பாய் சொல்கிறாரு. அந்த இயக்கத்தின் பிதாமகன், அந்த இயக்கத்தை கட்டி அமைத்தவர். நேற்று காத்தால கட்சியில் சேர்ந்துட்டு இவர் இந்திரா காந்தியை பற்றி குறை சொல்கிறாரு. இந்திரா காந்தியை பற்றி என்ன தெரியும் இவருக்கு? கொச்சைப்படுத்தி பேசுறது, அநாகரிகமாக பேசுறது, நாட்டை விட்டு ஓட இருந்தார்கள்னு பேசுறது. இதெல்லாம் ஒரு நாவடக்கம் வேணும், நாகரிகம் வேணும். 1-2 பேர் தான் அப்படி தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் பார்த்தாங்க, காணாமல் போயிருக்காங்க. அதனால் இந்திரா காந்தியை பார்த்து பேசும்போது நாவடக்கம் வேணும், நாகரிகம் வேணும், பண்பாக சொல்கிறோம். இதோடு அவர் நிறுத்திக்கிறது அவருக்கு நல்லது. அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் எடுப்போம். விடுதலைக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தியாகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சுதந்திரத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் இந்திரா காந்தி அப்படி கிடையாது. அவருடைய உயிர் போகும், அவரை படுகொலை செய்வார்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி அசாம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க, என்னுடைய ஒரு துளி ரத்தமும் இந்த தேசத்தின் நலனுக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் இருக்கும் அப்படின்னாங்க. அன்றைய மறுநாள் சுட்டுக் கொள்கிறாங்க. இந்த வரலாறுலாம் தெரியுமா அவருக்கு? எதுக்காக தலைவர் ராஜீவ்காந்தியை நம்முடைய தமிழ் மண்ணில் கொலை செஞ்சாங்க? உலக நாடுகள் சதி எவ்வளோ இருக்குது இதில். அதனால் அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வேணும், பொறுமையாக பேசினேன். இவங்களாம் எவ்வளோ பெரிய தியாக தலைவர்கள், தியாக தீபமாக இன்றைக்கி இருக்காங்க. இன்னும் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் இந்தியாவில் இந்திரா காந்தி பெயரை சொல்லும். இன்றைக்கி வெஜ் பேங்க்னு இருக்குது, அதை பற்றி பேசுங்க. என்ன வெஜ் பேங்க் என்னன்னு கேள்வி. ஐபிஎஸ் படித்தவர் தானே. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வெஜ் பேங்க்? சாராபாய் யார்? பாபா யார்? பாபா அனுமனியில் யார் உருவாக்குனது? சும்மா வாயில் வந்ததெல்லாம் இந்திரா காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு ராஜீவ்காந்தியும் பேசி, இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த தேசத்திற்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் நேரடியாக கேட்குறேன். விடுதலை போராட்ட வீரர்களா? சுதந்திரத்தில் பங்களித்தவங்களா? இவங்க
ஏதுவோ 15 லட்சம் கொடுக்குறேன் 20 லட்சம் கொடுக்குறேன் வாக்கெல்லாம் ஏமாற்றி கொள்ளைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்தவர்கள் இவங்க போய் அண்ணன் இந்திரா காந்தியை பற்றியும் தலைவர் ராஜீவ் காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு? வேங்க வயல் குடிநீர் தொட்டியில் மனம் கழிச்சது வந்து இந்த வரைக்கும் திமுக எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு நாங்களும் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், நடவடிக்கை எடுங்க தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நடவடிக்கை எடுத்தும் ஆகணும், இதை கடந்து போயிட முடியாதுன்னு தான் சொல்கிறோம். இன்னும் அதுக்கு மேலே போய் இங்கே மூத்த அமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் கே நேருடைய சகோதரர் அவருடைய கொலை வழக்கில் நடவடிக்கை வேணும்னு தான் கேட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறோம். காவல்துறைக்கு சில வழக்குகள் சவாலாக மாறிடுது, முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. யாராவது குற்றவாளிகள் தெரிஞ்சு விட்டுருக்காங்களா? சரி, நான் கேட்குறேன், இவர்கள்லாம் வந்து வேங்க வயலில் யார் ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அரசியல் பேசுகிறதுக்காக அநாகரிகமாக எதோ ஒன்றாலும் பேசிட்டு போயிட முடியாது. நாங்கள் கேட்குறோமே, நீ கச்சத்தீவு எதற்காக ஒரு சிறிய குட்டி தீவு, அது இலங்கை, அந்த குட்டி தீவுக்காக எதற்காக கொடுக்கணும்? அவங்க ஒரு பெரிய வல்லரசு அமெரிக்கா இருக்குது, ரஷ்யா இருக்குது, சீனா இருக்குது அப்படின்னா சொல்லலாம், எதுவோ வந்து சில அச்சுறுத்தல்கள் அப்படின்னாங்க. ஒரு நாட்டையே பிளந்து இன்னொரு தேசத்தை உருவாக்கிய தலைவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள். கச்சத்தீவை பேசும்போது இந்த நாட்டுடைய இறையாண்மையை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். சில வெளியுறவு கொள்கையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அப்பயே நாங்கள் அதை சொல்கிறோம், வேறு வழி இல்லாமல் சொல்கிறோம். வெளியுறவு கொள்கையில் பல ரகசியங்கள் இருக்குது, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அவருக்கு? அருணாச்சல பிரதேசத்துலேயும் லடாக்லேயும் என்ன நடக்குதுன்னு முழுமையாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் பாஜக தலைவர்களை, அதுக்கப்புறம் பேசுவோம். இன்றைக்கி எங்கே பாரு மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமத்தையும் மாற்றிட்டாங்க. லடாக் நம்மக்கிட்ட போயிடுச்சு, அருணாச்சல பிரதேசம் முக்கால்வாசி போயிடுச்சு. ஏன் நடுங்குறீங்க? சீனான்னா பேச வேண்டியது தானே. இதை கேட்டால் வந்து தலைவர் ராகுல் காந்தி வெளிநாடுகளில் போயிட்டு நம்ம ஊர் அரசியலை பேசுகிறாருன்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தானே ஆகணும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். நாங்கள் பெரியாரை பற்றி தவறாக பேசிட்டு பெரியார் பிறந்த மண்ணில் போயிட்டு அவங்களாம் அமைதியாக இருப்பாங்களா? நம்ம ஊரில் திருச்சியை சார்ந்தவர் யாராவது குறை சொல்லிவிட்டு குற்றம் சொல்லிவிட்டு ஒரு தலைவரை போயிட்டு திருச்சியில் போயிட்டு நம்ம வந்து இலகுவாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட முடியுமா? அந்த மண்ணின் மைந்தர்கள் கேட்க தானே செய்வாங்க. பதில் சொல்லுங்கள். ரைட், தேங்க்யூ. அமாவாசைகளுக்கெல்லாம் அமாவாசை பதில் சொல்லணும். என்ன போய் கேட்டிங்களா? நான் என்ன பண்ணுறது? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.